அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 66:18 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரமம் இருக்கும் பொழுது, அக்கிரம சிந்தை இருக்கும் பொழுது ஜெபிச்சா ஜெபத்துக்கு பதில் தரமாட்டார். 139 சங்கீதத்துல 23-24 வசனத்துல பக்தன் தாவீது ஜெபம் பண்றாரு பாருங்க. என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் எண்ணத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று அழகான ஒரு ஆழமான ஜெபத்தை பண்றாரு பாருங்க. நீங்க இன்னொரு வருஷத்துல வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3:21-22 நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிற எப்பொழுது நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளும் தீர்க்காதிருந்தால். ஆக மனசாட்சி சுத்தமா இருக்கணும். மனசாட்சி சுத்தமா இருந்து ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு உடனே கர்த்தர் பதில் தருவார். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, இதனால கலக்கம், ஏன் ஜெபம் கேட்கப்படலை? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அக்கிரம சிந்தை கொண்டிருந்த நாள் கர்த்தர் விண்ணப்பத்துக்கு செவி கொடார். இன்னைக்கு அதெல்லாம் அகற்ற நீங்க முயற்சி பண்ணணும். பாவ அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் முன்பாக பாவ அறிக்கை செய்ய உண்மையா இருக்கணும். நீங்க அதில் நேர்மையா இருக்கணும். ஒவ்வொன்றா கர்த்தர் சமூகத்தில் சொல்லி 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 நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும். அதில் உத்தமமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுனா இரக்கம் பெறுவான். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், காணிக்கை கூட கொடுக்கலாம், ஆராதனோடு செய்யலாம் நீங்கள். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத வரையிலும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதவர்களும் நீங்கள் பாவி என்கிற ஸ்தானத்தில் தான் இருப்பீங்க. அந்த நிலையிலிருந்து நீதிமான்கிற ஸ்தானத்துக்கு வரணும், பிள்ளைங்க ஸ்தானத்துக்கு வரணும். நீங்கள் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் ஆசிரியக்கப்பட்டதா கர்த்தர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏன் ஆசீர்வாதத்து தடங்கிறது தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக முன்னேற முடியாததுக்கு என்ன காரணம் தான் கர்த்தர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கால தாமதம் பண்ண வேண்டாம். பாவ அறிக்கை செய்வதற்கு, பாவ நிச்சயத்தை பெறுவதற்கு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.